அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜாயிரா வியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் பிரெட்டு ரோஸ்ட்டுங்க. இது எப்படி செய்கிறதுனா, ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 முட்டை எடுத்துக்கோங்க, சுகரு 1 கப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட்டு இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பிரெட்டில் சுகர் இருக்கனால நீங்கள் சுகர் லெவல் பார்த்து போட்டுக்கோங்க, பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் நல்லா 1 கப் தேங்காவையும் நல்லா அரைச்சிருங்க. நல்ல கெட்டி பால், முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 2 முட்டையும் ஊற்றி அந்த பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சுகரு, அந்த தேங்காய் பால், முட்டை 3 நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆமாம், கெட்டி பாலாகவே இருக்கட்டும். அந்த முதல் பால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பால் தானே எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, முந்திரி, பிஸ்தா, பாதாம் பருப்பு, இந்த 3 நட்ஸையும் என்ன செய்ய, நுணுக்கி வச்சுக்கோங்க. சில குழந்தைங்கள் இந்த நட்ஸு எல்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரெட்டில் பொரிக்கும் போது இந்த மாதிரி போட்டு கொடுங்க. இந்த மாதிரி நுணுக்கி வச்சுட்டு செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு நல்லா சுற்றி நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு இந்த பிரெட்டை அந்த தேங்காய் பால், அந்த முட்டை எல்லாம் அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா முக்கி அந்த இதில் கடாயில் போட்டுருங்க. சுற்றி நெய் ஊற்றிக்கங்க திரும்ப. அப்புறம் அந்த நம்ம நுணுக்கி வச்சுருந்த அந்த பிஸ்தா, முந்திரி, பாதாம் இதை போட்டு அந்த நட்ஸுகளை போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஆமாம், நீங்கள் நெய்யும் நல்லது தான் உடம்புக்கு, நட்ஸு நல்லது தான். அந்த பிரெட்டில் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறது, முட்டை எல்லாமே எல்லாருக்கும் நல்லது தான். சுகர் லெவல் மட்டும் வயசானவங்களுக்கு கம்மியாகும். போடவே தேவையில்லை, வயசானவங்களுக்கு அந்த பிரெட்டில் உள்ள சுகரே போதும். குழந்தைங்களுக்கு நல்லா இனிப்பாக தேவைப்படும், அதுகளுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி மெத்தடில் பொரிச்சு கொடுங்க. பிள்ளைங்க செம்மையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட, ரொம்ப ஈஸியானதும் கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.